வீடியோல ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ப்ரொவிஷன்ஸை எப்படி நம்ம லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணுறது, நம்மளோட எக்ஸ்பென்சஸ்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோம். ஸோ வெல்கம் டு வேடவுன் பிளாக்ஸ். திஸ் இஸ் டே 6. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிப்ரிஷியேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிப்ரிஷியேஷன்னா என்ன, அதை எப்படி நம்ம லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிப்ரிஷியேஷன் அப்படின்றது பொதுவாக சொல்லணும்னா தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னா அதோட மதிப்பு இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு 5 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஏன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட வேல்யூ வந்து குறையும். அதுதான் டிப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே நம்ம டிப்ரிஷியேஷனுக்கு நம்ம ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் தான் நம்ம டிப்ரிஷியேஷனுக்கு எடுக்க போகிறோம். பிஸ்னஸில் கம்ப்யூட்டரை எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இதோட லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 5 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். 5 இயர்ஸ்க்கு வந்து இந்த இந்த கம்ப்யூட்டர் வந்து நல்லபடியாக வேலை செய்யும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்க, வேல்யூ ஆஃப் அசெட்டில் வந்து ஒரு 60,000 போட்டுக்கலாம். லைஃப் ஸ்பேன் வந்து 5 இயர்ஸ். அண்ட் ஸ்கிராப் வேல்யூ வந்து நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு இதை நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட வேல்யூ 10,000 இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின புதுசில் உங்கள் கம்ப்யூட்டரோட வேல்யூ வந்து 60,000. ஸோ இதுக்கு வந்து நம்ம டிப்ரிஷியேஷன் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ நார்மலாக ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் அதாவது ஒரே அமௌண்ட்டை 5 வருஷத்துக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபார்முலா நான் சொல்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்னா வேல்யூ ஆஃப் அசெட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ. ஸோ அதாவது இந்த அமௌண்ட் வேல்யூ ஆஃப் அசட்டையும் இந்த ஸ்கிராப் வேல்யூ மைனஸ் பண்ணிட்டு அதோட இந்த எத்தனை வருஷம் இது இருக்கும் அதோட லைஃப் ஸ்பேன் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் வருஷம் நம்ம டிப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ நீங்கள் க்ளோஸாக நோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இந்த இந்த வேல்யூவிலிருந்து இதாவது இந்த வேல்யூ தான் நம்ம வாங்குறோம், 60,000 வாங்குறோம். ஸோ 10,000 அதில் போச்சு அப்படின்னா 50,000. ஸோ அந்த 50,000 அப்படின்றது 5 வருஷத்துக்குமே குறைஞ்சு கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடும். பேலன்ஸ் இருக்க 10,000 தான் 5வது வருஷத்தில் கிடைக்கும். ஸோ அதுக்கு நான் ஃபார்முலா போடுறேன். வேல்யூ ஆஃப் அசட்டு மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ divided by lifespan. Sorry. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 10,000 வந்து ஒவ்வொரு இயரும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது இங்கே ஃபர்ஸ்ட் இயர் எண்டு இது வந்து ஸ்டார்டிங்கில் 60,000க்கு வாங்குறீங்க. அதோட எண்டில் வந்து இதுக்கு வந்து இந்த நம்ம டிப்ரிஷியேஷன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 10,000 ரூபாய் வந்து குறைஞ்சிரும். அந்த 10,000 ரூபாய் வேல்யூ குறைஞ்சிரும். ஏன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் அதோட மதிப்பு வந்து குறையுது. ஸோ அப்போது அடுத்த இயரோட ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நீங்கள் வாங்கின அசட்டோட வேல்யூ வந்து 50,000. அதே மாதிரி செகண்ட் இயர்லையும் அதே மாதிரி தான். எவ்வளோ அப்படின்னா 10,000 குறையுது. ஸோ அதனால செகண்ட் இயரோட எண்டில் வந்து உங்கள் கம்ப்யூட்டரோட வேல்யூ 40,000. அதே மாதிரி தேர்ட் இயரில் 10,000, ஃபோர்த் இயர்லையும் 10,000 அண்ட் ஃபிஃப்த் இயர் எண்டுலையும் 10,000. சாரி, ஃபிஃப்த் இயர் எண்ட்லேயும் 10,000. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் இந்த வேல்யூவும் ஸ்கிராப் வேல்யூவும் ஒன்றா இருக்கும். ஸோ ஃபிஃப்த் இயரோட எண்டில்
இதோட மதிப்பு 10,000. நீங்கள் அதை விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10,000 தான் அதோட வேல்யூ இருக்கும். ஸோ இதுக்கு அதிகமாக நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னு பிஸ்னஸ் வந்து அசீம் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இதை விட கம்மியாக நீங்கள் விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ், மிஷினரிலேருந்து லாஸ் அப்படின்னு அசீம் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10% வந்து வச்சுப்பாங்க. இந்த இந்த மிஷினரிக்கு இவ்வளோ இவ்வளோ வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு இயருக்குமே அந்தந்த பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரிஜினல் வேல்யூல இருந்து 10% வந்து டிப்ரிசியேஷன் வச்சுக்கலாம். ஸோ 6,000 இதுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர்லையும் இந்த வேல்யூ பேலன்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, பேலன்ஸ் வேல்யூல இருந்து 10% வந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தேர்ட் இயரில் இந்த பேலன்ஸ்ல இருந்து 10% சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்கிராப் வேல்யூ லாஸ்ட்ல எவ்வளோ வருதோ அதான் அதோட ஸ்கிராப் வேல்யூ. இதுக்கு வந்து தனியாக ஸ்கிராப் வேல்யூ அப்படின்னு வச்சிருக்க மாட்டாங்க. லாஸ்ட்டாக என்ன வேல்யூ வருதோ அதுதான் ஸ்கிராப் வேல்யூ. ஸோ அடுத்து இதே ஃபார்முலா. ஸோ இந்த அமௌண்ட் தான் 5th இயரில் ஸ்கிராப் வேல்யூவாக இருக்கும். இதுவும் ஒரு வகையான மெத்தட். ஸோ இது வந்து ஒரு மிஷினரிக்கு ஒரு பிஸ்னஸில் மிஷினரியோ கம்ப்யூட்டர்லேயோ அவங்க வந்து யூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட மிகப்பெரிய அசட்டான ஸ்கில்லுக்கு எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இதுக்கு 2 மெத்தடும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். அதாவது ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மந்த்துக்கு ஒன் மந்த்துக்கு நீங்கள் 20,000 வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு மாசத்துக்கு நீங்க 20,000 வாங்குறீங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 2,40,000 இதான் நீங்க வாங்குறீங்க. ஸோ நீங்க நான் ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அக்கௌண்டன்ட் எடுத்துக்கலாம். ஒரு அக்கௌண்டன்ட் வந்து ஒரு பிகாம் முடிச்சுட்டு போறாங்க. பிகாம் மட்டும் முடிச்சுட்டு போறாங்க. இப்போ பிகாம் மட்டும் முடிச்சுட்டு போன ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்களோட மதிப்பு வந்து 2,40,000 அதான் அவங்களோட மதிப்பு. அதே பிகாம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு அதோட மதிப்பு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 தான் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். எந்த ஸ்கில்லுமே உங்களுக்கு அதுக்கடுத்து இல்லை, பிகாம் மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட 5 இயர்ஸ் கழிச்சு உங்களோட வேல்யூ வந்து அந்த பிகாம் முடிச்சுட்டு வரவங்களுக்கான வேல்யூ வந்து 1,20,000. ஸோ இது வந்து அசட்டோட வேல்யூ. இது வந்து ஸ்கிராப் வேல்யூ. 5 வருஷத்துக்கு கழிச்சு உங்களுக்கு எந்த ஸ்கில்லுமே டெவலப் பண்ணல அப்படின்னா உங்களோட வேல்யூ இதுதான். ஸோ இதை வந்து நம்ம இங்க இதே மாதிரி இந்த ஃபார்முலாவை போடலாம். ஸோ இயர்ஸ் வந்து 5 இயர்ஸ். இப்போ உங்க வேல்யூ ஆஃப் அசெட் மைனஸ் ஸ்கிராப்ன்றது 5 வருஷம் கழிச்சு நீங்க எதுவுமே டெவலப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும், அந்த ஸ்கில்லுக்கான வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ 5 இயர்ஸ் அதாவது எவ்வளோ இருக்கு அப்படின்னா 24,000 இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்மளோட டோட்டல் அசெட் வேல்யூவை நம்ம போட்டுக்கலாம். இங்கே இந்த வேல்யூ 24,000 24,000 24,000 24,000
24,000. ஸோ இதுதான் உங்களோட ஸ்கிராப் வேல்யூ. ஸோ இதை வந்து நம்ம பர்சன்டேஜ்லையும் இப்படி போட்டு பார்க்கலாம். பர்சன்டேஜில் இதில் நம்ம எப்படி போட்டோமோ அது மாதிரி போட்டு பார்க்கலாம். Wait a minute. ஸோ நம்ம பர்சன்டேஜில் 10%க்கு நம்ம போட்டு பார்க்கலாம். இந்த வேல்யூவுக்கு 10%. ஸோ இதுவும் சேம் தான். 10% நம்ம போட்டோம் அப்படின்னா அதே அடுத்தடுத்து நம்ம வரும்போது நமக்கு அந்தந்த எண்ட் வேல்யூவில் இருந்து நமக்கு கால்குலேட் ஆகிட்டே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா எண்ட் ரிசல்ட் வந்து இப்படி இருக்கு. ஸோ இதை ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, டிப்ரிஷியேஷன் அப்படின்றது எப்படி ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு மிஷினரிக்கு ஆகுதோ அதே மாதிரி தான் உங்கள் ஸ்கில் அப்கிரேட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் டிப்ரிஷியேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு இருக்கிற மதிப்பு வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் அப்கிரேட் ஆகாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு சுத்தமாக இருக்காது. ஸோ தட்ஸ் வை இதில் இந்த ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்கு இதில் வந்து டிப்ரிஷியேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த டேர்ம்ஸ்க்கு உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த டிப்ரிஷியேஷனை எப்படி நம்ம ஸ்கில்லுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்கில் மட்டும் இல்லை, உங்களுக்கு இருக்கிற அசட்ஸுக்கும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வாங்குறப்போ நீங்கள் ஒரு ப்ரைஸ் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அதே வேல்யூ ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற உங்களோட அசட்டோட உண்மையான வேல்யூ, அதாவது இன்னைக்கு டேட்டுக்கு இருக்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.